ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா சில்லுன்னு சூப்பரான ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு மாதுளம்பழம் விதைகளை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ஜூஸ் போட்டேங்க. அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு இப்போ நம்ம இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. அந்த மாதுளப்பழ கொட்டையெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிட்டுருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா கோல்டு வாட்டர் நான் தேவையான அளவு ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிட்டு இப்போது இதை ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா பாதாம் பிசின் ஊற வச்சுருக்காங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் ஃபில்டர் வச்சு இப்போ ஜூஸை நம்ம வடிகட்டிக்கலாங்க. ரொம்பவே டக்குன்னு சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மாதுளம்பழம் முன்னாடியே உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா எப்படினாலும் நம்ம டக்குன்னு எடுத்து ஜூஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாங்க. குடித்த உடனே நமக்கு அவ்வளோ ஒரு உடம்புக்கு எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மாதுளம்பழம் ஜூஸ் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.